வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்தியா தற்சார்புடன் உலக நாடுகளிடையே வலிமையாக நிற்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக தென் மாவட்டங்களின் தொழில் வளர்ச்சியை விரைவுபடுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சென்னை மாநகருக்கு கூடுதல் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2 கப்பல் கட்டும் தளத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா தற்சார்புடன் உலக நாடுகளிடையே வலிமையாக நிற்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் பாவ்நகரில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான பெருங்கடல் வளர்ச்சி திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், உலகளாவிய கடல்சார் சக்தியின் முதுகெலும்பாக நம் தேசத்தின் துறைமுகங்கள் வளர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டிற்குள் நமது கடல்சார் வர்த்தகம் மும்மடங்காக அதிகரிக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களால் கடல்சார் பிரிவுகள் வளர்ச்சி பெற்று கடல் வளம் பெருமளவு பெருகும் என்றார். நம் நாட்டின் கடலோர பகுதிகள் எதிர்கால தேச வளர்ச்சியின் திறவுகோலாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கு அயராது செயலாற்றி வரும் நிலையில் மக்கள் நலத்திட்டங்களின் கீழ் உலகளாவிய சுகாதார கட்டமைப்பை பிரதமர் வலுப்படுத்தியுள்ளது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. ஆண்டு உலகின் மிகப்பெரிய சுகாதார உத்தரவாத திட்டமான ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டொன்றுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுகாதார நலத்திற்காக 5 லட்சம் ரூபாயை மத்திய அரசு வழங்கி வருகிறது. இதுவரை 12 கோடி குடும்பங்களை சேர்ந்த 55 கோடி தனிநபர்கள் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு கட்டமைப்பின் கீழ் சிறப்பான பலனை பெற்றுள்ளனர். சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தை நிபந்தனைகளை இன்றி 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்களுக்கு விரிவுபடுத்தி பிரதமர் அறிவிப்பு வெளியிட்டார். इस बात का बहुत संतोष है कि आयुष्मान योजना का विस्तार हो रहा है. 70 वर्ष से ऊपर के सभी बुजुर्गों को आयुष्मान योजना के दायरे में लाया जाएगा. ऐसे बुजुर्गों को आयुष्मान वय वंदना कार्ड दिया जाएगा. ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தின் பயன் குறித்து திருச்சியை சேர்ந்த நரம்பியல் மருத்துவர் டாக்டர் எம்.ஏ. அலீம் எடுத்துரைக்கையில், ஆயுஷ்மான் திட்டங்கிறது உலகத்திலே வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹெல்த் அசூரன்ஸ் ஸ்கீம். அதை இன்சூருங்கிறத விட நம்ம இந்திய அரசு ஹெல்த் அசூரன்ஸ் ஸ்கீம். இந்த வகையில 2018ல இருந்து கடந்த 6 வருஷத்துல இந்த ஆயுஷ்மான் திட்டத்திற்காக ஏறத்தாழ 18 கோடியில இதுவரைக்கும் பயனடைந்தவங்க 55 கோடி நோயாளிகள். தொலைநோக்கு பார்வை கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சுற்றுச்சூழலை உருவாக்க மத்திய அரசு அனைவருக்கும் அனைத்து நலத்திட்டங்கள் என்ற கொள்கையுடன் ஆரோக்கியமான இந்தியாவை படைக்க வெற்றிகரமாக செயலாற்றி வருகிறது. சரக்கு சேவை வரி குறைப்பு நன்மைகள் பொதுமக்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், தென் மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த தொழில் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் அகமதாபாத் மும்பை இடையே இன்னும் 2 ஆண்டுகளில் இயக்கப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நவி மும்பையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், புல்லட் ரயில் செயல்பாட்டிற்கு வரும் பொழுது பயண நேரம் வெகுவாக குறைவதோடு நாட்டின் வர்த்தக பொருளாதார மையங்கள் இணைக்கப்பட்டு அனைவருக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்றார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மொராக்கோ செல்கிறார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்புக்கு ஏற்ப சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் நாளை மறுநாள் முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் மின்னணு சாதனங்கள் பிரிவில் பல்வேறு பொருட்களுக்கான வரி குறைக்கப்படுகிறது. பல்வேறு தரப்பினர் இந்த வரி குறைப்பை வரவேற்றுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் இதுகுறித்து எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில், பேர் ராஜு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மின்சாதன பொருட்களுக்கு வரி குறைப்பு பண்ணிருக்காங்க. இதுக்கு முந்தைய வரி விதிப்புப்படி மின்சாதன பொருட்கள் அதிகமான தொகை இருந்துச்சு. இப்ப இந்த வரி குறைப்பு பண்றதுனால எங்களை போன்ற நடுத்தர வர்க்கத்தினருக்கு இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இதுக்காக நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க எஸ் எம் மதிபாலா பேசுறேன். வீட்டு மின்சாதன பொருட்களுக்கு எல்லாமே வரியை ரொம்ப ஜிஎஸ்டி எல்லாம் கம்மி பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலமா ஒட்டுமொத்த பாரத தேசத்திலையும் பெண்களுக்கும் சரி தொழில் பண்பவங்களுக்கும் சரி ஜிஎஸ்டி வரி குறைஞ்சதுனால நிறைய நன்மைகள் கிடைத்திருக்கிறது. எனவே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாணாக்கருக்கு கல்வியுடன் நல்லொழுக்கத்தை பயிற்றுவிப்பதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பள்ளிக்கல்வித்துறையின் முப்பெரும் விழாவில் இன்று உரையாற்றிய அவர் மாணாக்கரிடையே வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்றார். இலக்கியம், பொது அறிவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த கலந்துரையாடல்களை அதிகரிக்குமாறும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 277 கோடி ரூபாய் மதிப்பிலான பள்ளிக் கல்வித்துறை மேம்பாட்டு திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சென்னை மாநகருக்கு கூடுதல் குடிநீர் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2 கப்பல் கட்டும் தளத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். புதிதாக தொடங்கப்படும் இந்த 2 திட்டங்களால் கப்பல் கட்டும் தொழிலின் சர்வதேச மையமாக தமிழகம் மேம்படும் என்றார். உலகத்தரம் வாய்ந்த இந்த 2 கப்பல் கட்டும் தளங்கள் தூத்துக்குடியில் அமைக்கப்படுவதன் மூலம் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறிய அமைச்சர் மாநில தொழில்துறை வரலாற்றில் இது ஒரு புதிய சகாத்மாக திகழும் என்றும் எடுத்துரைத்தார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடல் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு தூய்மையின் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெறுகின்றன. இந்நாளை ஒட்டி நாகை கடற்கரையில் பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணாக்கர் தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர். மாசில்லா கடற்கரையை உருவாக்கி தூய்மை இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்ப்பதன் அவசியம் குறித்தும் இதில் எடுத்துரைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி 1290 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதையடுத்து தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கர்நாடக மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை வட தமிழகத்தில் தீவிரமடைந்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நீலகிரி, தேனி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு அடுத்த 5 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் ஆரோன்ஷினியா ஷோயு இணையை எதிர்கொள்கிறது. டெல்லியில் இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் ஆஸ்திரேலியா சற்றுமுன் 5 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 43 ரன் எடுத்திருந்தது. ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் 4 சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. துபாயில் நடைபெறும் முதல் போட்டியில் இன்றிரவு பங்களாதேஷ் இலங்கையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா தற்சார்புடன் உலக நாடுகளிடையே வலிமையாக நிற்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக தென் மாவட்டங்களின் தொழில் வளர்ச்சியை விரைவுபடுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார்.
செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சென்னை மாநகருக்கு கூடுதல் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2 கப்பல் கட்டும் தளத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர். வீராஜா கூறியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.